ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பூரி வித் சிக்கன் கிரேவி தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிவிட்டேன். அது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் நான் என்ன ஆட் பண்ணேன்னு மட்டும் நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 ஸ்பூன் ஆயில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து கலர் தெரியறதுக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணேன். எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து வெங்காயம் ப்ரௌன் கலராக டேர்ன் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் இப்போ சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 kg சிக்கன் வந்து கடையில் வாங்கினேன். ஸோ நான் அதுதான் வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சிக்கன் பீசஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் வந்து உங்களுக்கு உள்ளே இறங்கும். தேவையான அளவு உப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் லாஸ்ட்டில் கூட நீங்கள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து நார்மல் சிக்கன் தான், நான் வந்து நாட்டுக்கோழி சிக்கன் வாங்கலை. இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கொஞ்சமாக வாட்டர் இருந்தால் கூட அது எல்லாமே இதிலே வந்துடும் உங்களுக்கு. இப்போ நல்லா வந்து ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து வரணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எத்தனை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 ஆட் பண்ணேன், இது 2வது ஸ்பூனு. நெக்ஸ்ட்டு 3வது ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நான் 3 ஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணாலே வந்து போதும். அப்புறமா வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து தண்ணியை ஆட் பண்ணிக்கினேன். இது வந்து நம்மளுக்கு மீன் குழம்பு கிடையாது, சிக்கன் கிரேவி தான். அதனால் நீங்கள் சில்லி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டாலே வந்து போதும், அதுக்கு மேலே வேண்டாம். மீன் குழம்பு பார்த்திங்கன்னா தான் வந்து நம்ம அதிகமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா தான் வந்து மெயினாக நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டு தான் வந்து நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ 5 விசில் வந்துச்சு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நான் 3 ஸ்பூன் வந்து மிளகு தூள் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரி கூட சிக்கன் கிரேவி நான் சர்வ் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். பூரி வந்து எப்படி வந்து நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். பூரி வந்து நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு தனியாக வந்து நான் ஒரு வீடியோ வந்து போட்டுக்கிறேன், அது நீங்கள் பாருங்கள். இது வந்து நீங்கள் சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.